எஸ், இதை வாங்குகிறோம். இதில் ஹோல்ஸ் வராது, அதனால் இங்கே மாரி இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்படி பொறுமையாக ஒரு ரூபா கொஞ்சமாக எடுத்து இந்தமாரி ஒரு சின்ன கத்தி மாரி சின்னதாக எடுத்துகிட்டு, இது வந்து துணி கட் பண்ணுற சிசரு சின்னது நூல், அதை நான் ஒடித்து இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. பொறுமையாக பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் பட்டுன்னு ஒடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹோல்ஸ் வரும். க்ளீனாக பண்ணலாம், டைம் எடுத்து பண்ணுங்கள், நல்லா வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வரும். அப்புறம் நான் ஆல்ரெடி 3 பண்ணிட்டேன். இது பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து தெரியும் ஹோல்ஸு. இந்த அளவுக்கு நான் ஒன்று ஒன்றா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒன்று ஒன்றா ஹோல்ஸ் போட்டு தெரியும், அதேமாரி உள்ளே வச்சுடுங்க. பொறுமையாக வேணும். ஸோ பாருங்கள், ஹோல்ஸ் போட்டு இந்த பீஸ் நல்லா இல்லை எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கிட்டு ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல்ஸ் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக இதை இங்கே ஃபிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ஃபுல் வீடியோ பார்க்குறாங்க, ட்ரையாங்கல் பட்டனில் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.